Taste the Daily. அண்மை செய்தி. வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணிகள் குறித்து சென்னை ரிப்பன் மாளிகையில் மாவட்ட தேர்தல் அதிகாரி தலைமையில் அனைத்து கட்சி கூட்டமானது நடைபெற்று வருகிறது. கூட்டத்திற்கு பிறகு அதிமுக முன்னாள் அமைச்சர் டி ஜெயக்குமார் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அதன் நேரலை காட்சிகளை தற்பொழுது பார்க்கலாம். ஒரு பாடம் 59 கொடுக்கப்படுது. அதாவது இடமாறியவர்கள் அந்த பாரம் கொடுக்கப்படுது. இது இப்போதான் டேபிள்லேயே பிளேஸ் பண்ணுறாங்க. இப்போதான் இந்த பாரம், அதாவது 58, இது 59. இதை நான் நாங்கள் கேட்டோம். இது கிட்டத்தட்ட ஒரு தமிழ்நாடுடைய எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவுடைய இன்ஸ்ட்ரக்ஷன் படி ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷன் அது வாட்ஸ்அப் குரூப்பில் போன வாரமே இதை எல்லா மாவட்ட ஆட்சித்தலைவருக்கும் அனுப்பியாச்சு, மாநகராட்சிக்கு இங்கே அனுப்பப்பட்டிருக்கோம். ஆனால் அப்போ கொடுக்காம இப்போ மட்டும் இதை டேபிளில் ப்ளேஸ் பண்ணி இப்போ கண் கட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் இதுக்கு முன்னாடியே இது அதாவது ஷிஃப்டடு டெத் ஓட்டர்ஸ் இந்த பாரம் அதாவது கொடுக்கணும். இது BLA 2க்கு கொடுக்கணும். அதை மற்ற மாவட்டங்கள்லாம் கொடுத்துட்டாங்க திங்கட்கிழமையே. அது பொதுச்செயலாளர் இப்படி எல்லா மாவட்டத்துக்கும் எங்கள் கட்சிக்காரர் கொடுத்தா நான் சொன்னேன், நாங்கள் உங்களுக்கு முன்னாடியே நாங்கள் கொடுத்துட்டோம், ஆனால் நீங்கள் தாங்க லேட்டுன்னே சொல்லிட்டோம். அப்படியே என்ட்ரி போட்டாங்க. அது மாதிரி அப்போது உள்நோக்கம் என்ன தெரியுது? அப்போ இந்த பாரம் கட்சிகளுக்கு கொடுக்கக்கூடாது, அப்போ வேண்டுங்களுக்கு கொடுக்கணுன்றது தானே உள்நோக்கம். இப்போ புதுப்படியில் இந்த மீட்டிங்கில் கொடுத்துருக்காங்க. ஆனால் நாங்கள் ஒரு வாரத்துக்கு முன்னாடியே எங்கள் கட்சிக்காரருக்கு கொடுத்துட்டோம். சரி, இந்த பாரத்தை பற்றி யாருக்கு இது கொடுக்கணும்? BLO வாங்கணும்னு இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கா? இல்லை, பல இடங்களில் வாங்க மாட்டேன்றாங்க. அது இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுங்க, BLO தான் வாங்கணும்னு சொல்லிட்டு அதை நீங்கள் உடனடியாக செய்யுங்கன்னு சொல்லியிருக்கோம். ரெண்டாவது, ஒரு அவேர்னஸ் எல்லா மாவட்டங்களையும் இப்போ சில NGOஸ் அதே போல் சில பிரபலங்கள் எல்லாம் யூடியூப்லேயும் அதே போல் ஒரு பேட்டிலையும் கொடுக்குறாங்க. அதாவது பாரங்கள் எப்படி ஃபில்லப் பண்ணோம், அதாவது இடது பக்கம் உள்ள காலம் வலது பக்கம் உள்ள காலம் இதை எப்படியெல்லாம் பண்ணோம். அப்போ 2002 லிஸ்ட்டு அது ஆக்சுவலாக அவங்க தான் எடுத்து வந்தோம். சென்னையை பொறுத்தவரை டீலிமிட்டேஷன் 2005. அந்த டீலிமிட்டேஷன் லிஸ்ட்டு படி பார்த்தீங்கன்னா அந்த BLA 2 அந்த BLO அதை வச்சுருக்கணும். அதை பார்த்தீங்கன்னா எங்களுக்கு தான் தெரியாது, நீங்கள் தான் பண்ணணும் அப்படின்னு பல இடத்துல ஃபோட்டோ கேட்டுச்சு. ஃபோட்டோ தேவையில்லை, அவங்க விருப்பப்பட்டால் ஃபோட்டோ கொடுக்கலாம். ஆனால் ஃபோட்டோவை இன்சஸ்ட் பண்ணுறது இதெல்லாம் ஒரு தெளிவில்லை. பிரச்சாரங்கள் ரொம்ப மந்தம். ஒரு ஆட்டோ பார்த்தீங்கன்னா ஒரு டிவிஷன் இருக்குது. என்ன நாங்கள் கேட்டோம், ஒரு ஆட்டோ ஒரு டிவிஷனுக்கு வைங்க, அவேர்னஸ் கிரியேட் பண்ணுங்கள். அந்த ஒரு ஆட்டோ கூட வைக்கிறதுக்கு இப்போ எலெக்ஷன் கமிஷன் ரீஇன்வெஸ்ட் பண்ண போகிறீங்க, கார்பரேஷன் ஒரு செலவு கிடையாது, அதை வைக்கலாம். அப்புறம் புகாருக்கு மனு நம்ம மாவட்ட செயலர் கொடுத்ததெல்லாம் தொகுத்து இப்போ கொடுத்துருக்குறோம். ஏற்கனவே கொடுத்து எந்த புகார்களுக்கு எந்த நடவடிக்கை இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா இது கொடுக்குற புகாருக்காக நடவடிக்கை எடுங்க. ஒரு பர்டிகுலர் தென் சென்னையில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆதாரத்தோடு கொடுத்தோம். ஒரு BLO DMK போட்ட அந்த டேபிளில் உட்காந்துக்கிட்டு அது அந்த டிஜிட்டல் அதாவது BLO DMK டேபிளில் உட்காந்துக்கிட்டு வேலை பார்க்குறாங்க. அதுமாதிரி பல புகார்கள் நாங்கள் கொடுத்துருக்குறோம். அது மேலே நீங்கள் நடவடிக்கை எடுக்கணும். அக்கௌண்டபிலிட்டி ஃபிக்ஸ் பண்ணணும், அது சொல்லியிருக்கிறோம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா எவ்வளோ தான் தமிழ்நாடு ஃபுல்லாக அப்லோட் பண்ணது பத்திரிகைகள் வாழாத தெரிஞ்சுக்க முடியாது. சென்னையில் எவ்வளோ அப்லோட் பண்ணீங்க? ஃபார்ம்ஸை பொறுத்தவரை கொடுத்துட்டீங்க, வீடு வீடாக போகணும்னு சொல்கிறீங்க 3 தடவை. ஆனால் எந்த வீட்டுக்கு கீழே இருக்க வீட்டுக்கு போகிறாங்க ஒழிய அது சென்னையில் பொறுத்தவரை பார்த்தா அடுக்குமாடி வீடு குடியிருப்பு இல்லை. அடுக்குமாடி குடியிருப்புக்கு போகிறதே கிடையாது. எல்லாம் ஃபார்ம்ஸ் என்ன பண்ணுறது, கீழவே அந்த டோருக்கு கீழவே போட்டுருது. இந்த மாதிரியெல்லாம் தவறுகள் அவங்க மேலே நடவடிக்கை கடுகு எடுக்கணும். ரெண்டாவது, ஒரு தூய்மை பணியாளர்கள் அவங்க தூய்மை பணி பண்ணுறாங்க. மலேரியா டிபார்ட்மெண்ட்டில் அவங்க பணி பண்ணுறாங்க. ஒரு மலேரியா டிபார்ட்மெண்ட்டில் கொசு மருந்து அடிக்கிறது எவ்வளோ படிச்சிருப்பார் அவருடைய இந்த பாரத்தை படிக்கணும்னா கல்வி தகுதி இருக்கணும். அந்த கல்வி தகுதி இல்லாதவர்கள் புரிதல் இல்லாதவர்களை நீங்கள் BLOன்றது நம்ம பெருமையாக சொல்கிறோம். பூத் லெவல் ஆஃபீஸர் அவங்களுக்கு கீழே உள்ள கட்சி ஏஜென்ட்டு BLA 2 படித்தவங்க இருப்பாங்க, டிகிரி முடிச்சவங்க இருப்பாங்க, கட்சியில் பல்வேறு வகையில் உயர் பொறுப்பெலாம் இருப்பாங்க. அவங்க BLA 2. ஆனால் ஒரு சாதாரண ஒரு கடைநிலை படிக்காதவர் அவர் ஆஃபீஸர் எப்படி இருக்கு பாருங்க. சரி, ஆஃபீஸர்னு சொன்னால் அது கேட்டகரி. ஒரு அட்லீஸ்ட் ஒரு டீச்சரு, அதே போல் ஒரு ஒரு ஜூனியர் அசிஸ்டண்ட்டு,
ஒரு அசிஸ்டண்ட்டு இதே மாதிரி டிபார்ட்மெண்ட் எடுத்து டெபியூட் பண்ணால் அவங்க ஆஃபீஸர் சொல்லலாம். இவங்க போய் நம்ம ஆஃபீஸர் சொல்ல முடியுமா? நம்ம அந்த